ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோட சண்டே ரொட்டீன் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன், என்னோட ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரமாகவே எழுந்துட்டேன். வெளியே வந்து லைட்டு கூட ஆஃப் பண்ணலை. 6 o'clock பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எழுந்துட்டு வெளியே போய் பார்த்துட்டு விண்டோஸ் எல்லாம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். இங்கே வந்து பெங்களூரில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டே வராது. மிகப்பெரிய ட்ராபேக் அதுதான். இங்கே பெங்களூரில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். சன்லைட்டுக்காகவே வீடை பார்த்து சர்ச் பண்ணி நம்ம வந்து போகணும். அப்படி நல்லா தேடினா தான் வீடுகளில் வந்து சன்லைட் வரும். இப்போ இங்கே நாங்கள் இருக்க வீட்டில் சன்லைட் வந்து முன்பக்கமும் வருது, பின்னாடி பால்கனி வழியாகவும் வருது. அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் சுத்தமாக சன்லைட்டுங்கிறதே கிடையாது. அந்த ஜன்னலில் மாட்டியிருக்கோம் பாருங்கள் விண்டோ ஸ்க்ரீனு, அது ஃபுல்லாக ஸ்மெல் எடுத்துரும். அவ்வளோ ஒரு சுத்தமாகவே சன்லைட் இருக்காது. நாங்கள் எப்படா அந்த வீட்டை விட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு. நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோரு தேர்டு ஃப்ளோர்னா கூட வெயில் எட்டி பார்க்கும். ஆனால் இங்கே வந்துட்டு நாங்கள் இருந்த இடத்துல அந்த ஆப்ஷனே கிடையாது. கோவிட் வந்தது இல்லையா, அப்போ எல்லாம் ரூம் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டா நைட் எது பகல் எதுனே தெரியல. ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். இங்கேருந்து இ பாஸ் வாங்கி அங்கே எப்படா ஊர் போய் சேருவோம் அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் சசுக்குட்டி வந்தான். நாங்கள் இங்கே பெங்களூர் வர்றப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், முன்னாடியும் பின்னாடியும் சன்லைட் வரணும், அதே சமயம் வீடு வந்து கொஞ்சம் ஸ்பேசஸாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணினேன். இப்போ ஹஸ்பண்டும் அப்படி தான் தேடினாங்க. டைம் காட் நமக்கு அப்படி தான் நம்ம சொல்லணும். கோவிட் டயத்தில் எல்லோரும் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னதாகவே நாங்கள் வந்துட்டோம். அதனாலே என்னமோ எங்களுக்கு இந்த 1 BHK இவ்வளோ ஒரு இட வசதியோட வெளியே வந்து அவ்வளோ ஸ்பேஷஸோட வீடு வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஓனரும் வந்துட்டு ரொம்ப தங்கமானவங்கன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்ஸ் வந்து பால்கனி பைப்பெல்லாம் உடஞ்சிருச்சு. பட் ஷீ நீட் டைம் கேட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே அவங்களும் அதை ரெடி பண்ணி தந்துட்டாங்க. நாங்களும் அவங்கள எந்த சிரமமும் படுத்துறதில்ல, அவங்களும் எங்களை வந்து எந்த சிரமமும் படுத்துறதில்ல. அப்படி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது வீடு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் வந்து ஃபர்னிச்சர் அதிகமாக வாங்குறதே கிடையாது, வாங்கவும் மாட்டோம். நம்ம இருக்கிற கொஞ்சம் இடத்துல குட்டி வந்து விளையாடுறதுக்கே டைம் சரியாக இருக்கும், அந்த இடம் வந்து சரியாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா சோஃபா அது இதுன்னு வாங்கி போட்டோம் அப்படின்னா சுத்தமாக விளையாடுறதுக்கு இடம் இருக்காது. எதுவுமே வந்துட்டு அனாவசியமாக எங்கள் வீட்டில் எந்த ஃபர்னிச்சரும் இருக்காது. ஒரு டயத்துக்கு 2 டைம் யோசிப்போம். மெயினாக யோசிக்கிறது இடத்த அடைச்சிரும். இந்த கிச்சனெல்லாம் என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதை விட சின்னதாக நிறைய வீடு வந்து இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு வீடு எல்லாமே இருக்குது, நான் போய் பார்த்துருக்கேன். ஸோ தட் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேசஸான இடம் கிடைக்கிறது ஓகே. இந்த வீட்டை வந்து நாங்கள் பெங்களூர் விட்டு காலி பண்ண வரைக்கும் மாற்ற மாட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் சுச்சுவேஷன் எப்படி அமையுதுன்னு தெரியல. லெட்ஸ் சி, பார்க்கலாம். இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னதாக தான் இருக்கும். காலையில் வெயில் அடிச்சுது அப்படின்னா மதியானம் மழை வரும். நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. திடீர்னு கிளைமேட் மாறிட்டே இருக்கும். இந்த சீசன் வந்து ரொம்ப பனிக்காலமாக இருக்கும். பயங்கர பனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதாகவே இருக்குது. ஃபுல்லாக ஸ்வெட்ரு குல்லா இதெல்லாம் போட்டுட்டு தான் நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறி. நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேயே வந்துட்டு காய்கறி கடை, 2 காய்கறி கடை இருக்குது. என்ன ட்ராபேக்னா ₹1 ₹2 வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதே கொஞ்சம் முன்னாடி பெரிய கடை வீதி போனோம் அப்படின்னா அங்கே வந்து காய்கறி கடை இருக்குது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து ரீசனபிளாகவும் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். கீரை சமைக்கிறேன் அப்படின்னா காலையில் தம்பியை கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுறப்ப அப்படியே வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். இதுதான் வந்துட்டு இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டெய்லி வந்து வெஜ்ஜீஸ் போய் வாங்கிட்டு வந்து சமைக்க முடியாது. அதனால வீக்லி ஒன்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அதுவே வாரம் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அரிசி சுண்டல் இதெல்லாம் ஃபஸ்ட்டு மாதம் மாதம் வாங்கிட்டு இருந்தோம். இடையில தீந்துருச்சு அப்படின்னா போய் வாங்கிப்போம். இல்லைன்னா மாத கடைசியில் அதை அனுசரித்து வாங்கிக்கிறது. இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எங்களுக்கு வந்து எப்போ காலி ஆகுதோ அப்போ வாங்கிப்போம். சப்போஸ் டிமார்ட் போனோம் அப்படின்னா எது எது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதோ அதெல்லாம் ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு போட்டுருவேன். டிமார்ட்டில் வந்து எனக்கு வாங்குகிற நிலக்கடலையெல்லாம் வந்து சுத்தமாகவே பிடிக்காது. சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கும். இதே வந்துட்டு அந்த ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியோட ரீசனபிளான ப்ரைஸில் வந்து கிடைக்குது. ஸோ தட் வந்து காய்கறி இந்த மாதிரி மளிகை சாமானம் எல்லாமே ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஸோ தட் அதுக்கப்புறம் என்னென்னா இங்கே ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே ஒரே வீதியில் கிடைக்கும். கிடைக்காது, இங்கே என்ன பொருள் கிடைக்காது அப்படிங்கிறதே இல்லை. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொருள் கடையில் இருக்கிறத விட அதை வேடிக்கை பார்க்குறக்கு
வர்ற கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆளுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ ரீசனாக கூட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் பக்கம் ஃபுல்லாக லைட் போட்டு எல்லா பக்கமும் விநாயகர் சிலை, வாழை மரம், மா இலை, வேப்பந்தலை இதெல்லாம் வந்துட்டு கடை கடைக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. பெங்களூரு நல்ல ஏரியா தான். பட் நம்ம இருக்கிற இடம், நம்ம எந்த அட்மாஸ்பியரில் இருக்கிறோம், நம்மளை சுற்றி வில்லேஜ் மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கா, இல்லை சிட்டி மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்காங்கிறத நம்ம செட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு இங்கே வந்து நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் சிட்டிக்குள்ளேலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் சிட்டிக்குள்ளே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்பேசஸான இடம்லாம் கண்டிப்பாக இருக்காது. அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். வீடும் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். நம்ம குட்டீஸை வச்சுக்கிட்டு நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. அவங்கள கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கிறதுக்கும் இடம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் பெங்களூர் நல்ல ஏரியா தான். ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுக்கலாம். ஜெயநகர், கேஆர் மார்க்கெட்டு காய்கறி, சிக்பெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறைய இடம் இருக்குது. நான் போனது இந்த 2 தான். அதுக்கப்புறம் டிமார்ட்டில் இந்த நைட் ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது. செட்டாக வராது. தனியாக ட்ராக்கு, டிஷர்ட்டு இதெல்லாம் நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் கிடைக்கும். இங்கே பக்கத்துலேயே விஷால் மார்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸில் வந்துட்டு நிறையா கிடைக்கும். ஷாலு 50 ருபீஸு, பேண்ட் லெகின் எல்லாம் 100 ருபீஸு. நாங்கள் வந்து 6 மந்த் ஒன்ஸ் வந்து எப்படியும் போயிடுவோம். எப்படியாவது ஒரு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். போனால் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். மோஸ்ட்லி தம்பிக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஜூடியோவில் ட்ரெஸ் இருக்கும், அங்கே எடுத்துப்போம். அப்புறம் ரிலையன்ஸ்லேயே இங்கே பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆஃபர் போடுவான், அங்கேயும் ட்ரெஸ் எடுத்துக்கிறது. மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸுக்கு வந்து அதிகமாக காசு போடுறதில்ல. நமக்கு வந்துட்டு ரீசனபிளாக இருந்தது, குவாலிட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் காசு போடுறது, இல்லைன்னா சுத்தமாக போட மாட்டோம். ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிடுக்குப்புடியாக பிடிச்சதா ரன் பண்ணணும். பேச்சுலர்ஸாக இருந்தால் ஓகே, இங்கே வந்து பிஜியில் தங்கிக்குவாங்க, ஃபுட்டுக்கு அதுக்கு மட்டும் செலவு பண்ணிவிட்டு மற்றபடி நம்ம பர்சனல் செலவுகள் தான் இருக்குமே தவிர அதை தாண்டி எதுவும் இருக்காது. பட் ஃபேமிலின்னு வந்துருச்சுன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக போகணும். அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டல் சார்ஜ் நிஜமாலுமே ஜாஸ்தி தான். நாங்கள் போகிற ஹாஸ்பிட்டலில் அவங்க ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 600. அது போக மெடிசன் எல்லாமே வந்துட்டு அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே பக்கத்தில் ஜெயஸ்ரீ ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கேயும் அப்படி தான். அங்கே வந்து ஒன்ஸ் வந்து டோக்கன் வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து 3 நாளைக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து நார்மல் எங்களுக்கு சளி காய்ச்சல்னால் அங்கே ஜெயஸ்ரீ ஹாஸ்பிட்டல்லையே ஜென்ரல் டாக்டர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஃபீஸ் வந்து 200 தான். அங்கே பார்த்துக்குவோம். குழந்தைக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பீடியாட்ரிக்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம். ஏன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்க டாக்டர் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். இவனுக்கும் அதுதான் ஒத்து வருது. ஸோ ஹாஸ்பிட்டல் சார்ஜுக்குன்ட்டு வந்துட்டு நமக்கு கொஞ்சம் செலவு ஆகும். ஸோ குழந்தைங்கள வந்து நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும். அது போக இங்கே ட்ராபேக்கு அப்படின்னு பார்த்தா பொல்யூஷன் தான். சஷ்வந்த்துக்கு வந்து ஸ்கூல் சேர்த்துனதுக்கப்புறம் பயங்கரமான சளி, காய்ச்சல், இருமல்னால் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 மந்த் பக்கம் விடவே இல்லை. நாங்களும் எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்து கடைசியில் இந்த பீடியாட்ரிக் பார்த்து அவங்க தான் வந்து க்யூர் பண்ணி விட்டாங்க. பொல்யூஷனால் வரும். அதுக்கப்புறம் கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளி, காய்ச்சல் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த கிளைமேட் செட் ஆயிருச்சு அப்படின்னா இங்கே வந்து கரெக்டாக ஒத்து போய்க்கும். நம்ம திடீர்னு வந்து இங்கே அக்செப்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். முதல்ல வந்து நீங்கள் இங்கே செட்டில்டு அப்படின்னு பிளான் இருந்ததுன்னா குட்டீஸை வந்து ஒரு 1 இயர்லேயே வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துடணும். அதுதான் பெஸ்ட்டு. நான் வந்து இங்கே 1 இயர்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிக்கிற மாதிரி தெரியுது. பட் இன்னும் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வந்துட்டு இங்கே 1 BHK எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னும் ஷேர் பண்ணுறேன். யாராவது பெங்களூர் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதுவே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் வந்துட்டு எனக்கே வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் மானிட்டைசேஷன் வாங்கணும். எதுவே வந்து முயற்சித்தாதான் நடக்கும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.